ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் அனைவரும் 9:30க்கு இணைந்ததற்கு மிகவும் மிகவும் நன்றி. இன்று நமது ஆரம்ப வகுப்பு நாம் ஆகிய சக்கரம் பார்த்தோம். ஆகிய சக்கரம் அறியாமையை விளக்கும் சக்கரம். அறியாமையை விளக்கி நமக்கு முழுமையாக தெரிந்து கொள்ளல், அதாவது முழுமையான அறிவை நமக்கு தரும் சக்தி மையம். நமது மமகாரம் அகங்காரத்தை நாம் சரணாகதி செய்து அதை கடந்தோமானால் நாம் முழு அறிவை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது ஒரு பாடலோடு நாம் நமது தியானத்தை ஆரம்பிப்போம். முதலில் நாம் பாடலை கேட்போம். ஒரு சிறிய பாடல், அதனுடைய விளக்கத்தை நான் சொல்லுகின்றேன். மிகவும் அழகான விளக்கம். இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால், ஸ்ரீ மாதாஜி எமது குரு ஸ்ரீ மாதாஜி உன் கதவை தட்டுகிறார். ஸ்ரீ மாதாஜியை நாம் தேடி செல்லவில்லை, எமது வீடு தேடி அவருடைய அறிவு நமக்கு வந்து கிடைக்கின்றது. ஸ்ரீ மாதாஜி வந்து எமது கதவை தட்டுகிறார். இப்போது நண்பா, உன் ஆத்ம விழிப்புணர்வால் வாழ்வின் மாய கடலை தாண்டு. சகஜ பந்தனில் தெய்வீக அதிர்வுகள் இடைவிடாமல் உன் மீது பொழியும். உன் ஒளியூட்டப்பட்ட இதயத்தின் கடிவாளத்தை பயன்படுத்துவதன் மூலம் உன் கவன குதிரையை கட்டுப்படுத்துங்கள். பின்னர் நீங்கள் ஒரு மன குதிரை வீர நிபுணராக மாறுவீர்கள். எமது மனதை கட்டுப்படுத்தும் ஒரு நிபுணராக நாம் மாறுவோம். வெளியில் உங்களின் வெளிப்புற பார்வையுடன் அலைந்து கொண்டிருக்கும் உங்கள் கவனம் சுய பரிசோதனைக்காக உள்முகமாக இழுக்கப்பட வேண்டும். அதனால் உங்கள் செயல்களுக்கு நீங்களே சாட்சியாவீர்கள். நான் குற்றவாளி அல்ல, நீயும் குற்றவாளி அல்ல. ஏனெனில் சஹஜ் என்னும் முடிவில்லாத பாரிய பெருங்கடலில் அதிகப்படியான மகிழ்ச்சியான அலை உள்ளது. இது நம் மடியில் உள்ள அனைத்து குற்றங்களையும் உறிஞ்சிவிடும். இப்பொழுது இந்த பாடலை நாம் கேட்போம்.
ஸ்லோ. माऊलीने ठोठाविले दार, माऊली
இப்பொழுது குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்ளுவோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்து கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். மீண்டும் ஒரு முறை நான் இந்த பாடலின் விளக்கத்தை கூறுகின்றேன். ஸ்ரீமாதிஜி உன் கதவை தட்டுகிறார். அதன் அர்த்தம், ஸ்ரீமாதிஜி எமது வாழ்வில் எமக்கு வீடு தேடி கிடைத்தது. அதாவது நாம் எங்கும் அலைந்து திரியாமல் அவருடைய அறிவுரைகள், வழிகாட்டல்கள் எமக்கு வீட்டில் இருந்து கொண்டே கிடைக்கின்றது. இன்னொரு அர்த்தம், குண்டலினி அன்னை மேலெழுந்து வந்து சுழுமினை நாடி வழியாக மேலெழுந்து வந்து எமது ஆகிய சக்கரத்தில் 2 இதழ்கள் இருக்கின்றது, கதவு போல். அதை தட்டுகின்றார். அதை நாம் திறக்க வேண்டும். குண்டலினி தாய் அதில் கதவை தட்டுகின்றார். நண்பா, உன் ஆத்ம விழிப்புணர்வால் வாழ்வின் மாயக்கடலை தாண்டு. இந்த மாயை தாண்டி நாம் அந்த ஆகிய சக்கரத்தை தாண்டி செல்ல வேண்டும். அறியாமையை தாண்டி சகஜ பந்தனில் தெய்வீக அதிர்வுகள் விடாமல் உன் மீது பொழியும். உங்கள் ஒளியூட்டப்பட்ட இதயத்தின் கடிவாளத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் கவன குதிரையை கட்டுப்படுத்துங்கள். பின்னர் நீங்கள் ஒரு நிபுணரான மனக்குதிரை வீரராக மாறுவீர்கள். வெளியில் உங்களின் வெளிப்புற பார்வையுடன் அலைந்து கொண்டிருக்கும் உங்கள் கவனம் சுய பரிசோதனைக்காக உள்முகமாக உள்ளிழுக்கப்பட வேண்டும். அதனால் உங்கள் செயல்களுக்கே நீங்கள் சாட்சியாகி விடுவீர்கள். நான் குற்றவாளி அல்ல, நீயும் குற்றவாளி அல்ல. ஏனெனில் சஹாஜ் என்னும் முடிவில்லாத பாரிய பெருங்கடலில் அதிகப்படியான மகிழ்ச்சியான அலை உள்ளது. இது நம் மடியில் உள்ள அனைத்து குற்றங்களையும் உறிஞ்சிவிடும். எண்ணங்கள் இல்லாவிட்டால் நாம் அமைதியாக இருப்போம். தியானம் சிறப்பாக செயல்படும். எமது ஆகிய சக்கரம் பணிவு மற்றும் கருணையின் சக்கரமாகும். மன்னிப்பு, அதனுடைய மிகப்பெரிய சக்தி மன்னிப்பு. மன்னிப்பதால் நாம் நமது அகங்காரம், மமகாரத்திலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொள்கின்றோம். அதன் தொந்தரவுகள், அதனுடைய எண்ணங்களிலிருந்து நாம் எம்மை விடுவித்துக் கொள்கின்றோம். நாம் அனைத்தையும் மன்னித்து விடுவதால் எம்மை மன்னிக்கின்றோம், மற்றவர்களை மன்னிக்கின்றோம். இதனால் தியான நிலைக்கு நாம் செல்கின்றோம். மன்னிப்பு என்பது இந்த சினம், வெறுப்பு, கோபம் இவற்றை விட்டு மனதில் நாம் பணிவடைதல். ஏனென்றால் அதற்கு மேலாக ஒன்று இருக்கின்றது, ஆத்மாவின் உன்னதம்,
அதனுடைய தாராள மனப்பான்மை மேன்மையை நாம் கண்டறிய வேண்டும். அனைத்தையும் நாம் சரணடைத்து எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். வெளிப்படுத்தும் போது நாம் சரணாகதி அடைகின்றோம். எமது அகங்காரம் மமகாரம் எண்ணங்களை சரணடைகின்றோம். அதுவே சரணாகதி. சரணாகதி அடைந்து தெய்வீகத்தை எம்மை வழி நடத்த விட்டு விடுகின்றோம். ஆத்மா எம்மை வழி நடத்த விட்டு விடுகின்றோம். மற்றும் எமது ஆகிய சக்கரத்தை வளம்படுத்த ஒரு வழி பூமி தாயை விழுந்து வணங்குவது. எமது நெற்றி பூமி தாயில் படுமாறு இவ்வாறு நாம் விழுந்து வணங்கலாம். எமது முழங்கை பூமி தாயில் பட வேண்டும். மற்றது நெற்றி, மற்றது கால்கள் இரண்டும் உள்ளம் கால்கள் திறந்த நிலையில், மற்றது உள்ளம் கைகளும் திறந்த நிலையில் நாம் இவ்வாறு பூமி தாயை விழுந்து வணங்கும் போது எமது ஆகிய சக்கரம் பணிவு, கருணை, மன்னிப்பு நிறைந்ததாக மாறுகின்றது. ஏனென்றால் பூமி தாயின் பணிவும் கருணையும் அவருடைய பொறுமை மன்னிக்கும் குணம் எமக்கு வருகின்றது, ஒளியூட்டப்படுகின்றது. பிரம்மராந்திரம் திறக்கின்றது. சாயோகாவில் நாம் வீழ்ந்து வணங்குதல் என்பது இவ்வாறே ஆண்கள் பெண்கள் அனைவரும் வீழ்ந்து வணங்குவார்கள். இது அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும். கவனத்தை எமக்குள் கொண்டு வருவோம். பிரம்மராந்திரம் வழியாக எமது கவனத்தை உள்முகமாக கொண்டு செல்லுவோம். பொறுமையோடு அமைதியோடு எம்மையே நாம் சாட்சியாக பார்க்கும் நிலைக்கு செல்லுவோம். இப்பொழுது அகங்காரம் மமகாரம் இரண்டும் சரணாகதி செய்யப்பட்ட நிலையில் அங்கு எண்ணங்கள் இல்லை. எமது மூளையை நாம் ஆத்மாவிடம் விட்டு விடுவோம். அல்லது நாம் ஸ்ரீ மாதாஜியின் உதவியை நாடலாம். ஸ்ரீ மாதாஜி, எனது மூளையில் வாருங்கள். எனது மூளையில் ஓர் அறை அமைத்து எனது மூளையை நீங்களே கட்டுப்படுத்துங்கள். நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் விட்டுவிடும் போது எமது அகங்காரம் மமகாரம் தானாக அமைதி அடைகின்றது. ஸ்ரீ மாதாஜியினுடைய ஞானம் எமது மூளையை வழி நடத்த நாம் விட்டு விடுகின்றோம். இந்த தியான நிலையில் இப்பொழுது அமைதியாக நாம் எமது பிரம்மராந்திரத்தை கவனிப்போம். இரு கைகளையும் கவனிப்போம். எமது இடது நாடி சமநிலை,
வலது கையை பூமித்தாயில் வைப்போம். இடது கையை மடியில் ஸ்ரீ மாதாஜிக்கு நேராக வைப்போம். இடது நாடி மூலாதாரத்தில் இருந்து ஆரம்பித்து மேல் சென்று நெற்றியில் குறுக்கிட்டு வலது பக்க தலையில் மமகாரமாக முடிவடைகின்றது. இந்த மமகாரத்துக்கு ஒரே மருந்து, நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது அடையாளம். மற்ற உலக அடையாளங்கள் அனைத்தையும் நாம் ஒரு புறம் வைத்து விடுவோம். அவை அனைத்தும் நமது உலகில் நாம் வாழ்வதற்கு தேவையானவை, ஆனால் அது எம்முடையவை அல்ல. அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும், பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா என்பதே உண்மையானது. ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. கடந்த காலம் முடிந்த ஒன்று. ஓம் ஹம் சொல்லுவோம் 3 தடவை. ஓம் ஹம். ஓம் ஹம். ஓம் ஹம். நமது கடந்த காலத்தை நாம் முழுமையாக அதன் பாதிப்புகளை, முக்கியமாக வேண்டாதவை, பாதிப்புகள், அழிவுகரமானவற்றை முழுமையாக நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் விட்டு விடுவோம். அவர் அதை ஏற்க தயாராக இருக்கின்றார். விட்டு நாம் புதிய 2வது பிறவி, அதுவே ஆத்ம விழிப்புணர்வு. அது அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. சகஜ யோகா என்னும் பெரும் கடலில் அது கரைந்து போகின்றது. நமது நாட்டின் கர்மாக்கள், முன்னோர்களின் கர்மாக்கள், தாய் தந்தையரின் கர்மாக்கள், உறவினர்கள், சகோதரங்கள், குடும்பம், கர்மா, எம்மோடு தொடர்பான அனைத்து கர்மங்களும் கரைந்து போகின்றது. நாம் முற்பிறப்பில் செய்த பிழைகள், எமது பல பிறப்புகளில் நாம் செய்த பிழைகள், அதன் கர்மாக்கள், இந்த பிறப்பில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாக்கள் அனைத்தும் கரைந்து போகின்றது. நாம் விட்ட தவறுகளால் மற்றவர்களுக்கு இழைத்த துன்பங்கள், அவர்களிடமிருந்து வரும் கோபம், வெறுப்பு, மீது 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 உள்ள கோபம், வெறுப்பு அனைத்தும் அனைத்தும் ஸ்ரீ மாதாஜியின் அன்பால் அவை அனைத்தும் கரைந்து விடுகின்றது. இப்பொழுது நாம்
தூய ஆத்மா, பரமாத்மாவை பிரதிபலிக்கும் தூய ஆத்மாக்கள். இப்பொழுது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. உப்பு நீர் சுத்திகரிப்பு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வையுங்கள். எனது அகங்காரத்தை முழுமையாக கரைத்து விடுங்கள் தாயே. எனது அகங்காரத்தை முழுமையாக மன்னித்து, அதனால் இழைத்த தவறுகள், அதனால் ஏற்பட்ட கர்மாக்கள் அனைத்தையும் கரைத்து விடுங்கள் தாயே. நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. நான் முழுமையின் ஒரு அங்கம். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் முழுமையே பார்த்து கொள்கின்றது. எனது வேலை, எனது கவனத்தை முழுமையாக எனக்குள் உள்ளிழுத்து சாட்சி பாவ நிலையில் அந்த தெய்வீகத்தின் வேலைகளை கவனிப்பதே எனது வேலையாகும். தூய கவனத்துக்கான மந்திரம் ஓம் ஷம். நான் மன்னிக்கின்றேன், என்னை மன்னிக்கின்றேன், மற்றவர்களை மன்னிக்கின்றேன். ஓம் ஷம். ஓம் ஷம். ஓம் ஷம். இப்பொழுது எமது இடது கையை நாம் அடுக்கி கொண்டு வருவோம். எமது இடது கையை வலது இருதயத்தில் வைப்போம். வலது இருதயத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எமது முன்னோர்கள், எம்மோடு தொடர்பான அனைவரும், முன்னோர்கள், எமது பெற்றோர்கள், உறவினர்கள், குடும்பத்தவர், கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர், சமூகம், நாடு, எம்மோடு தொடர்பான அனைத்தும் அனைவரிடமும் இருந்து வரும் என்னை பாதிப்பவை கர்மாக்கள் அனைத்தையும் மன்னித்து தாயே, அவற்றிலிருந்து எம்மை விடுவித்து விடுங்கள். நாட்டின் கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். இவை அனைத்தும் எம்மை பாதிக்கின்றது. தாயே, அவற்றை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு ஒன்றே
ஒரே வழி, நாம் அந்த மன்னிப்பை கேட்போம். தமது நாட்டின் கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். நாட்டு தலைவர்கள், நாட்டை ஆள்பவர்கள் செய்யும் தவறுகள், அதனால் எமக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. அதை அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். முன்னோர்கள் செய்த தவறுகள், அவர்களுடைய பிழையான செய்கைகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. உற்றார் உறவினர் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிழைகள், சச்சரவுகள், சண்டைகள், தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. உற்றார் உறவினர் அயலவர் அனைத்து பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, கோபம், சினம் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். முக்கியமாக எமது முன்னோர்கள் இன்னமும் முக்தி அடையாது அலைந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு விமோசனம் கொடுங்கள் தாயே. அவர்களுக்கு விடுதலை கொடுங்கள், முக்தி கொடுங்கள் தாயே. மன திருப்தி அடையாது இன்னமும் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், முக்தி அடையாது அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் விடுதலை கொடுங்கள் தாயே, முக்தி கொடுங்கள் தாயே. எமது முன்னோர்கள் யாராவது எம்மை பாதித்தால் இன்னமும் மன திருப்தி அடையாது எம் மீது கவலை கொண்டு அலைந்து திரிந்தால் அவர்களுக்கு விடுதலையும் முக்தியும் கொடுங்கள் தாயே. நாம் அப்படிப்பட்ட முன்னோர்கள் அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கு சொல்ல விரும்புவது, நீங்கள் அனைவரும் மாதாஜியின் பாதங்களில் சரணாகதி அடைந்து உங்கள் முக்தியை, விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் ஸ்ரீ மாதாஜியின் அன்பின் பாதுகாப்பில் முழு மன நிறைவோடு இருக்கின்றோம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வந்து இசை ஒன்று கேட்போம். நமது நடு நாடியில் கவனத்தை வைத்து நடு நாடி சமநிலை, அதாவது தூய இருதயத்தோடு, நேர்மையான இருதயத்தோடு, உண்மையான இருதயத்தோடு இந்த ஆத்ம முன்னேற்றத்தில் நான் முன்னேற வேண்டும் என்ற தூய விருப்பத்தோடு நாம் ஸ்ரீ மாதாஜியை கேட்போம். தாயே, நம்மை முழுமையாக இதில் வழிகாட்டுங்கள். நீங்களே எமது குரு ஆவீர்கள். நாம் தங்களை எமது குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். எம்மை முழுமையாக இந்த பாதையில் எடுத்துச் செல்லுங்கள். அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடிய இந்த பாதையில் எம்மை எடுத்துச் செல்லுங்கள். இந்த தூய விருப்பத்தோடு இந்த ஸ்லோகத்தை நாம் மீண்டும் கேட்போம்.
ஓம் ஹம் ஷம். இப்பொழுது எமது ஆகிய சக்கரத்தை மீண்டும் பலம்படுத்த, மேலும் பலம்படுத்த நாம் ஸ்ரீ இயேசு பிரானால் தரப்பட்ட லார்ட்ஸ் பிரேயர் சொல்லுவோம். அதோடு முகம்மது நபி அவர்களால் தரப்பட்ட ஒரு மந்திரம் அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் என்றால் கடவுள் மேன்மையானவர். அல்லாஹ் என்றால் எல்லாம் வல்ல இறைவன் மேன்மையானவர் என்றது அர்த்தம். இவை எமது சிரசை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. எமது அகங்காரம் மமகாரத்தை அமைதிப்படுத்தி நம்மை ஆறுதல் படுத்த வல்லது. இப்பொழுது நாம் லார்ட்ஸ் பிரேயர் சொல்லுவோம். நமது வலது கையை நாம் நெற்றியில் வைப்போம்.
இதில் 13 வசனங்கள் இருக்கின்றது. அவற்றை ஆறுதலாக நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, தங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக. தங்கள் ராஜ்யம் வருவதாக. விண்ணுலகில் நிறைவேறுவது போல் பூமியிலும் தங்கள் சித்தம் நிறைவேறுவதாக. எங்களுக்கு இன்று அருளுங்கள். எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். எங்கள் எல்லை மீறுதல்களை மன்னியுங்கள், நாங்கள் பிறரின் எல்லை மீறுதல்களை மன்னிப்பது போல். நாங்கள் உலக சலனங்களுக்கு ஆளாகாமல் இருக்கவும், தீய சக்திகளிலிருந்தும் எம்மை மீட்டுக் கொள்ளுங்கள். தங்களுடையதே ராஜ்யமும் சக்தியும் கீர்த்தியும் என்றென்றும். ஆமென். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, தங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக. தந்தையின் நாமம் பிள்ளைகளின் தூய்மையால் பரிசுத்தப்படுகின்றது. பெற்றோரின் நாமம் பிள்ளைகளின் தூய்மையால் பரிசுத்தமடைகின்றது. தங்கள் ராஜ்யம் வருவதாக. விண்ணுலகில் நிறைவேறுவது போல் பூமியிலும் தங்கள் சித்தம் நிறைவேறுவதாக. இது எமது இறை நம்பிக்கை. நாம் எப்பொழுதும் நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒளியூட்டப்பட்ட நம்பிக்கை, அதாவது கடவுளின் சித்தமே எப்பொழுதும் நிறைவேறும் என்ற அந்த இறை நம்பிக்கை உறுதியாக நமக்குள் இருக்க வேண்டும். உலகில் எதுவும் நடக்கலாம். மாபெரும் அழிவுகள் எது நடந்தாலும் நாம் இந்த எமது தூய்மை, இறைவனின் சித்தம் நிறைவேற எமது தூய்மையால் இறைவனின் சித்தம் முழுமையாக நிறைவேறும் பூமியில். அந்த நம்பிக்கை, இந்த அறிவூட்டப்பட்ட நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு இன்று அருளுங்கள், எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். மற்றும் எமது அன்றாட தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்ற முழு நம்பிக்கை. எங்கள் எல்லை மீறுதல்களை மன்னியுங்கள், நாங்கள் பிறரின் எல்லை மீறுதல்களை மன்னிப்பது போல். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது எமது பாவங்கள் தானாக மன்னிக்கப்படுகின்றது. ஏனென்றால் நாமே எமக்குள் அந்த மன்னிப்பின் மாபெரும் உண்மையை நாம் உணர்கின்றோம், மற்றவர்களை மன்னிக்கின்றோம். எனவே எமது தவறுகள் தானாக தெய்வீகத்தால் மன்னிக்கப்படுகின்றது. இங்கு நாம் தெய்வீக சக்தியின் உதவியை நாடுகின்றோம், நாம் பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் இந்த உலக சலனங்களுக்கு ஆளாகாமல் இருக்கவும், தீய சக்திகளில் இருந்தும் எம்மை காத்தருளுங்கள். எம்மை அவற்றிலிருந்து மீட்டு எம்மை காத்தருளுங்கள்.
தங்களுடையதே ராஜ்யமும் சக்தியும் கீர்த்தியும் என்றென்றும் ஆமென். நாம் பரபிரமத்தின் ஒரு அங்கம், அந்த பகுதி, அந்த முழுமையின் பகுதியாக இருந்து அவருடைய ராஜ்யத்தில் ஒரு அங்கமாக இருந்து அதனுடைய மகிமையையும் சக்தியையும் நாம் அனுபவிக்கின்றோம். ஒரு பாகமாக இருந்து இந்த லார்ட்ஸ் பிரேயரை நாம் இப்பொழுது சமஸ்கிருதத்தில் கேட்போம். மிகவும் தமது ஆக்கியா சக்கரத்தை சூதிங், அதாவது மிகவும் இதமானதான ஒரு கீதம், தமது ஆக்கியா சக்கரத்தை நன்கு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு கீதம். அதை நாம் கேட்போம் சமஸ்கிருதத்தில்.
இப்பொழுது நமது ஆகிய சக்கரத்தை வளம்படுத்த முக்கியமாக அகங்காரம் ஸ்ரீ சித்தார்த்த கௌதம புத்தா அவர்களால் நமக்கு அருளப்பட்ட மந்திரங்கள். இந்த 3 மந்திரங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லலாம். இப்பொழுது நாம் அதை சொல்லுவோம். தம்மம் சரணம் கச்சாமி. நான் என் நற்பண்புகளுக்கு சரணடைகின்றேன். எனக்குள் இருக்கும் நற்பண்புகளை நான் வணங்குகின்றேன், அவற்றிற்கு சரணடைகின்றேன். புத்தம் சரணம் கச்சாமி. நான் என் ஞானத்துக்கு சரணடைகின்றேன். புத்தம் என்றால் என்லைட்டன்மென்ட், அறிவொளி, ஞானம். நான் என் ஞானத்துக்கு சரணடைகின்றேன். சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம் என்றால் கூட்டமைப்பு, முழுமைக்கு, பரம்பொருளுக்கு நான் சரணடைகின்றேன். கூட்டமைப்புக்கு, ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள், உண்மையான ஞானிகள், சாதுக்கள், அவதாரங்கள் மற்றும் இந்த பிரபஞ்சம், பரம்பொருளுக்கு நான் சரணடைகின்றேன். இந்த உலகின் உண்மை தத்துவத்துக்கு நான் சரணடைகின்றேன். சிறிது நேரம் நாம் இதில் தியானிப்போம். நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து சுழுமினை நாடி வழியாக அமைதியாக நமது அனைத்து சக்கரங்களையும் கவனிப்போம். நமது இரு கைகளையும் அவதானிப்போம். பிரமராந்திரம் வழியாக குடலினி எண்ணெய் வெளிப்படுவதை கவனிப்போம். குண்டலினி எண்ணெய் சுழுமினை நாடியாக வந்து நமது ஆக்யா கதவை தட்டி அதனூடாக வந்து எமது பிரமராந்திரம் கபால வாயில், அதாவது உச்சிக்குழி வழியாக மெதுவாக வெளியேறுவதை அவதானிப்போம். குளிர்ந்த தென்றல் காற்றாக தெய்வீக அன்பு அலைகள், அவருடைய தெய்வீக அன்பு வெளிப்படுவதை கவனிப்போம். இப்பொழுது இன்னொரு மந்திரம் நாம் பிரார்த்தனையாக நாம் சொல்லி ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை நாம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எமது குரு ஆவீர்கள். அம்மா, என் மூளையில் வாருங்கள். தயவு செய்து என் மூளையில் வசியுங்கள். இந்த மூளையில் உங்கள் அறையை உருவாக்குங்கள். அதாவது நமது சஹஸ்ராரமே
அந்த அறையாகும். அதை உருவாக்குங்கள். நீங்கள் இந்த மூளையை கட்டுப்படுத்துபவராக இருங்கள். உங்கள் தெய்வீக ஞானத்தால் இந்த மூளை வழி நடத்தப்படட்டும். ஆமென். முழு சரணாகதி. இந்நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை நாம் கேட்போம். It's very nice to arrive here among all of you. And I'm sorry for what has happened before my coming here. But as I told you, that nature also can be awakened with the presence of a divine personality. And once it is awakened, it starts behaving in a manner as a realized soul would do. Like it gets angry with people who are not religious, people who don't want to know about God, people who are doing wrong things on life, people who are not normal people, in the sense they don't want to be part and parcel of the whole, recluses, all sorts of people. And once it is brought to that level, then it starts working on its own. As you know that, according to Sahaja Yoga, all these elements have got a deity behind it. For example, Agni has got a deity called Agni Devta. In pure form, Agni Devta is the one which really purifies us. It purifies everything. It purifies, say, a gold. If you put gold in the fire, it doesn't burn. It comes out more brilliant, better. But if it is something that is not of such value, it will burn out. So all inflammable things are mostly of a low grade things which are to be burnt only. But amazingly, these lower things only, when they are enlightened, or you can say when you put some wood you take and you put fire to it. So when fire is added to that wood, the same fire which is coming, actually the base is that the wood itself, which is inflammable. And the flames that are coming out of that fire, once they are enlightened, they starts knowing what is truth, what is untruth, and reacting in such a manner as if they know what work has to be done. Now the difference between a Sahajogi and the fire, which is so initiated, is this: that it does not think about it. It just goes on completely finishing things which it has to do. And by a method of frequencies, it knows where to go and which one to burn out. And that's how it goes on burning things which it has to burn. And some of the unfortunate things are that people feel that this fire has no compassion, and that the fire must have some compassion also to spare some people. But the trouble is, we must understand that we have so many things within us. We've got fire, we've got water, we've got Mother Earth, all elements are within us. But in the fire,
It is only the fire element, nothing else. So it acts according to its own quality. That is fire. Whatever is the quality of the fire, when enlightened, separates truth from untruth and starts behaving in that manner, but it remains fire. It cannot become compassion. But in a way, if you see, when you start choosing between the wrong type of a person and the right type of a person, if you see in a subtle way, it is compassion because it is truth. And truth is love. So, whatever it is doing is to manifest the love of God. And when it is manifesting the love of God, you should know that though it is fire, it gets the performance of a personality which is as if is a human being because it is discreet. It knows what to burn and what not to burn. One day, I must tell you, we were doing some sort of a cleaning of the doors with those lamps you get. And Linda one day, you see, by mistake, brought that lamp very close to my mouth. And the lamp, the flame was very strong. It just went round me. And it didn't touch me. She was surprised. She said, Mother, you're burning. I said, don't worry. It just went round and came out. So the fire doesn't burn a person who is pure. And the example is Sitaji. Sitaji, when she was brought by Sri Rama from Ravana's place, see, everybody said that she has lived with a Rakshasa and she must be found out uh, whether she is guilty or not. So Rama, first of all, he said, all right, he put the fire. She herself said that we put a fire, with fire of fire. And she sat on that. And when the fire started burning, it could not burn her. She could not be burnt. See. And the whole fire subsided. So that time, the Agni Devata knows what is right, what is wrong, who is holy, who is unholy. But human beings take a lot of time to recognize that and to understand, even in Sahaja Yoga, because the sensitivity has to be grown much more. Now, why is it that anything that like water or Agni or any one of these elements become so sensitive than human beings are? How they just obediently do the thing as if they know the job and they're so quick at it, so efficient. The reason is they are completely under the control of the divine. They are under the control of the powers of God. Absolutely, 100%. Whatever God wants, they do it once they are enlightened. But human beings are still, you see, dwindling between his own human awareness and the divine awareness and the oneness with God. So it is the sensitivity in a person grows very, very slowly. Doesn't matter. Makes no difference. And when it grows, it comes, you see, it moves sometimes 2 steps forward and 5 steps backward. So again, like by the time it is about 2 years, you find the gentleman at the same spot where he started, and you get quite upset how it has happened despite surgery. But this is the thing: is that human beings can think and they can decide, and they have ultimate freedom to give up this sensitivity at any time. So you have to be under complete obedience of the divine, which is one cannot understand sometimes how to be like that because we have not been brought up that way. We don't know how to do it. And it's very difficult. So many people say, Mother, it is very difficult to surrender. It's not that they don't want to surrender, but they say think that we are still usually popping up somewhere. Mother says something, but we start questioning her. Mother says this, then we think that we should. We can suggest to mother this another alternative and this and that. But there is no alternative. There's no alternative for a person who is a sensitive person. If he knows that divine is only thinking of your hita, of your well-being, and whatever it sees and does, you see, knows much more than you do, much, much more. And in so many dimensions that if somebody says so, that do like this, best is to do.
Sometimes it shocks people. People have ideas about sympathies, ideas about being kind to others and be compassionate to others. But what is a human compassion? It doesn't do anything, it just talks. Why? God's compassion works. It works. It works on people. It doesn't talk that, oh, I'm very compassionate, I'm full of compassion, nothing. It just works, it manifests. So one should understand, to be a complete egoist personality, one should try to obey the self within yourself. Now, how do you obey yourself within yourself? It is through vibratory awareness. Try to obey through your vibratory awareness. Any question you want to ask, anything you want to do, you must obey it through your vibratory awareness. Now, some people are not so sensitive. That's true. The reason why they are not sensitive is because they think about it. Now, you think with your brain, all right? If your brain can be enlightened, then you will think as the divine thinks and your sensitivity will improve. Because sensitivity comes from the central nervous system. Now, in the central nervous system, if there is any blockage, it is actually in the brain. Because all the centers are represented in the brain. So, the best thing is to say that, Mother, come in my brain. Please reside in my brain. Please make your room in this brain. You be the controller of this brain. Let this brain be guided by your divine wisdom. And you don't think for yourself. And this word I think should be dropped completely from surgery. I think means goes on, let's see, funny ways. It can be anything. You see, like once we went out and we had one of my very stupid uh, relations staying with us, a girl. And as I was going out, we had no service that day. So I was cooking, but that day when we were going out, so I told her I'm going in the morning. Can you make a little bit of khichdi for us when we come back? We'll have that. That's the only cooking she did in her lifetime, maybe she did not do also. So when we came back, she told me that she had not cooked. So I said, why? Why didn't you cook? Because we were supposed to take our food here. She said, I thought that maybe you may not come. Maybe you're not hungry. Maybe you may not like to eat. Maybe I may not do right. See, so all these four alternatives not to do the cooking. But I said, why didn't you think that we may be hungry, that we will eat? Why didn't you think this way? But I thought, you see, this is an explanation for uh, not having one in the brain, I should say, that there is no divine guidance in the brain. Then the guidance comes from your ego or from your superego. We said, I thought that this might happen. But how, why did you think that? I, why not the other way around? Why did you think the other way around? But that is how it is. And when these things happen, we really are so much used to this kind of justification and alternatives to be offered that this becomes again the habit of the brain. And the brain gets separated from the divine. So you tell your brain, but why? Why did you think like that? Now will you stop thinking about these things and on these lines? Let us think of the positive thing. Now positive thinking is nothing but is a thinking as according to Sajjada, it's not aggressive thinking, but it means that a thinking which helps to manifest the divine. That is what is positive. And the it's all right. And the result of that is that your nerves start opening up and you start feeling the manifestation of divine power in your fingers, in your being. This is the basic thing that doesn't happen in the West or in the Western culture because we have a very big idea of always giving an explanation for anything. Now you can see that supposing you go to a person who is possessed and you get possessed.
Then you give an explanation. You see, I went to that person thinking, I thought that I will cure that person. But the result is you are mad now. Instead of that person getting cured, you have. So, what is the reason? The reason is you thought in a very negative way. That I thought that this would help me, or I was helping that person. On the contrary, you got into trouble. Now, the trouble did not think. No, it just entered into you without thinking. It is there. It never thought whether I entered this person or not. It just came in, walked straight forward. While you were busy thinking, you see, it entered into your being and settled down there. So, Mhm. it's like a thief walking into your house nicely when you are busy, absent-mindedly doing something. See, it's exactly like you see the thief walking in, suddenly you find, oh, the thief is standing behind you. Now you said I was thinking. You see. It's exactly the same way it happens to us. And when we know, our mind knows that I can give an explanation about it. Every time it is ready to give explanation, then the mind, you see, is used to that kind of a phenomena. That it will always give an explanation, always it will say something. So it is never on the alert. Because you see, even if the trouble walks into you, you'll always say, this is the explanation. But explanation doesn't cure, doesn't help you. Because by mental explanation, she's not well, is she? She'll give us some soothing things. Somewhere, some soothing levels. Okay, there's some Just soothing take levels. it. Just give it. All right. So one should not be extremely on the thought waves and on the depending on their thinking. Because you see, thinking has an alternate. Thinking always has an alternative. You can say, I was thinking this or I was thinking that. But whom are you blaming? It was you who were thinking, so you are responsible for it. So if you take the responsibility for your thinking, then you may not do such a thing as to say that I thought if I had done this thing, it would happen. Because you are responsible for your thinking. Supposing an engine driver decides that I thought I better go by the other route and has a big accident, people will ask you, why did you think like that? What was the thing that made you think like that? But in every day to day life, I find human beings are always saying, I think, I think, all the time giving alternatives. And that's why they go up and down, up and down, up and down like that. But for fire or for water or for Mother Earth, there is no alternative. We have no alternative. If I just touch the Mother Earth and I say, suck in their problems, please, she sucks. If I tell the fire, now, come on, you have been ignited. I don't even tell. I don't even tell. They immediately suck in. Their Kundalini rises, you can say. You put a fire in front of my, it's, uh, you put a light, it's fire. It has no alternatives. It doesn't think, it has no alternatives. It's just enlightened. It has its own quality of enlightenment in the purest sense. Because thinking makes it impure. Your enlightenment becomes impure by your thinking, by giving explanations, by giving all these nonsensical mm, alternatives. In reality, whatever you are the highest. You are the highest epitome of all the creatures. Even the thing that comes out of the Mother Earth cannot do the work that you can. It cannot raise the Kundalini. It cannot cure, maybe little bit effects might. But it won't work out with that force, with that maneuverability when you are like a very advanced machinery. Of course, very advanced, extremely sharp, and extremely effective. The problem is this brain of yours, you see, when it comes in between.
which is nothing compared to that big brain. You see, your brain is nothing but like a little mosquito. It comes up, it comes here and there, says, oh, this, and then the problem starts. But if you really start using His power within you, God has made you as the best instrument that you could think. And as you start using your instrument with that wisdom and surrender on humility, gradually it evolves more and more and more, and you start developing more sensitive sides, or we can say evolving a new method in this and getting a better and better understanding of the working of surgery. So it is important that first of all we must decide to stop the brain working too much and say that, Mother, you be in our way. Thank God I'm before you in first. It's not difficult. Just say that, Mother, you have to be in our brain. Now this brain is, as you know, is supported by the five elements. They all are in this brain. And if you can somehow or other bring me in that brain, somehow or other, by telling your brain now not to disturb you anymore, you'll be amazed that immediately the whole system will start working like a dynamo. It will be such a sensitive thing. You don't have to worry about anything. You don't have to think about it. You touch anything, it becomes cold, sort of thing. You see, it become Midas touch. It's become such a great thing. But that is to achieve is difficult for everyone. They find it difficult to achieve that kind of a perfection where you lose completely your ego and you become egoless. Like the fire, the Mother Earth, like all other elements. They have no ego. It's only human beings who have built the ego. And the ego is such a big myth. Of course, when you don't do anything, why should you think you are doing something? And why should you be responsible for doing it? But the thing is, we think that no, it's not God. We have to do this. And I have to decide. You see, it's just we play tricks with ourselves. Morning till evening, spoiling our brain, absolutely becoming mad. Best thing is to surrender and see the things will come before you. You'll be amazed. Oh, how it has happened, how it has worked out. The other day I told just Kerry, you better go and register yourself. She said, Mother, the university has closed down its gates. I can't get it. It's very difficult. I said, all right, I've said it to go. Then she telephoned, they said, no, it's impossible, you just can't do it, but if you want, you can come and see. And as she walked into the university, in the office, they said, oh, no, come on, you register. It is. So many times it will happen to you people. But it took about 10 minutes for me to convince her that you just try it. But I must say, still, she was not so adamant. She was thinking if Mother is saying, I will get it. Saying it will work. But if you suppose it's all right, Mother, you are saying, I'm just going to register. Finish. Then what happens? Even if you do not get registered, doesn't matter. That's not important. Your brain, that's important. That your brain improves. It becomes more sensitive. It's not important that the work should be done. That's not important. What is important that in your brain you must get this idea that let me be enlightened. Alright? This is what one has to understand in a very subtle way that we all are very sensitive instruments made by God, and all our energies are not yet working. So we have to supply energy to all our nerves, and that's only possible if we remove our blockages created by our ego and our condition. If you can remove the blockages, all our nerves will become very sensitive. And that's why tell your mind that now any further, you better put Mother down. இப்போ மீண்டும் அந்த பிரார்த்தனையை நாம் இன்னொரு தடவை சொல்லுவோம்.
பிரேமாதச்சி, அம்மா என் மூளையில் வாருங்கள், தயவு செய்து என் மூளையில் வசியுங்கள், இந்த மூளையில் உங்கள் அறையை உருவாக்குங்கள், நீங்கள் இந்த மூளையை கட்டுப்படுத்துபவராக இருங்கள், உங்கள் தெய்வீக ஞானத்தால் இந்த மூளை வழிநடத்தப்படட்டும். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி குண்டலினி அணை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்து கவசமிட்டுக் கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரம். மீண்டும் இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை அன்னைக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். நம்மோடு இன்று ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள் எம்மோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் chat மூலமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதே போல் Zoom-இல் உள்ளவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.